அந்த பாவத்துக்கு மனசமாதானம் இருந்து எண்ண அலைகள்லாம் ஓஞ்சாதான் அந்த பாவம் வருமா. அந்த பாவத்துக்கு வர இப்போ வேகமே இல்லை, கம்ப்ளீட்டாக மனசும் ஓஞ்சிடுது, சரீரமும் சமாதி நிலைக்கு வந்துடுது. இப்போ அவர் மனசால ஜெகாம லங்காம் மனசா மனஸ்வி அப்படின்னு லங்கைக்கு மனசால போயிட்டு இருக்கார். இதோட கிருஷ்ணகாண்டம் பூர்த்தி ஆகுது. மலை மேலதான் நிற்கிறார். இப்ப இன்னும் கிளம்ப போறார். மேல சுந்தரகாண்டம். சுந்தரகாண்டம்ங்கிறது ரொம்ப தித்திப்பான காண்டம், ரொம்ப முக்கியமான காண்டம் அப்படின்னு சொல்லுவா. ஆனா பொதுவா இந்த மாதிரி கிரந்தங்கள் எல்லாம் முக்கியம் அமுக்கியம் அப்படின்னு சொல்ல முடியாது. ராமாயணத்தை ஆதியோட காண்டம் எங்க எடுத்தாலும் அது தித்திக்க தான் செய்யும். ஒரு இடத்துல நன்னா இருக்கு அப்படின்னு மட்டும் சொல்ல முடியாது. ஆனா சுந்தரகாண்டம்ங்கிறது அதுல உள்ள விசேஷத்தினால அப்படி சொல்றோமே தவிர, பொதுவா பாராயணம் பண்ற பேருக்கு ராமாயணம் பூரா பாராயணம் பண்ணாதான் திருப்தி ஆகும்.